எந்த பருவத்திற்கும் ஏற்ற காரசாரமான நாக்கில் நீர் ஊற்றும் முட்டை புர்ஜி என் ஸ்டைலில் உங்கள் சாப்பாட்டு மேசைக்கு நினைக்கிறேன். அதுக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துருவேன். நான் 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி வெட்டிக்கிட்டேன். ஸ்லைஸா 1-2 பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். வெங்காயமும் ரெடியா இருக்கு. இப்போ 8 முட்டை வச்சிருக்கேன் இல்லைங்களா, இதை வந்து நான் முதல்ல உடைச்சி இதில் ஊற்றி வச்சுக்க போறேன். ஒரு கிண்ணி. ஓகே, இதில் நான் வந்து உடைச்சி சில நேரம் அந்த எல்லோ முன்னாடி வந்துச்சுன்னா நான் பயந்துருவேன். ஒரு வேளை அது ஏதாவது 2 ஏலக்காய், 2 சின்ன பீஸ் சினமன் பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பெரிய இலைச்சி, 2 இலை பே லீஃப், அப்புறம் வந்து ஒரு சின்னதாக இருக்கிறதுனால நான் 5 பீஸ் லவங்கம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், மெட்ராஸ் கறி பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். பேனை ரெடி பண்ணியாச்சு. எக்கு இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். வானலி சூடாயிடுச்சுங்க. இப்போ நான் வந்து இப்போ ரெடியாக வச்சிருக்கிறதுலாம் போட்டுறேன். பட்டை, லவங்கம், பே லீஃபு, ஏலக்காய் சின்னது, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஏலக்காய் பெருசு எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வெடிக்குது. இப்போ இந்த வெடிக்கிற சமயத்தில் நான் கொஞ்சம் மொல்லமாக இந்த வெங்காயத்தை போட்டுறேன். நான் ஒரு நாள் எடுத்து ஒரு நாள் ஏப்ரான் வேறு நாளில் சமைக்கிற ரெசிபீஸு. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுக்கணுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஏன்னா இறக்கி வச்சுக்கிட்டு பச்சை மிளகா இதையும் போட்டுருவேன். ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதில் நான் ஸ்லோவாக இது நல்லா வேகணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். இப்போ என்ன எவ்வளோ தூரம் ஆயிருக்கு பார்க்கலாம். ஆனியன் ஃப்ரை பாதி வெந்துட்டு இருக்கும்போது நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். ரொம்ப உப்பு போட வேணாம், முட்டையில் டக்குன்னு பிடிச்சுன்னா கசிஞ்சிடும். ஸோ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன். இந்த அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு கலரிட்டு கொஞ்ச நேரம் அது வேகட்டுங்க. இப்போ இந்த ஆனியன் நல்லா வறுத்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நான் இஞ்சி பூண்டு விழுது போட்டுறேன். அப்போ என்னன்னா அது ஒரு கொஞ்ச நேரம் வேகணும். அதோட சேர்ந்து ஒரு ஸ்பூன் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வறுக்கணுங்க. பார்த்தீங்களா, அந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. பச்சை வாசனை ஓயாச்சு. தேவையானது இப்போதைக்கு ரெடியா போட வேண்டியது. இது வந்து ஒரு ஸ்பூன் மெட்ராஸ் கறி பவுடர், ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. முட்டைங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன் இந்த கரம் மசாலா. ஏன்னா அந்த பச்சை வாசனை சாப்பிடும் போது வரக்கூடாதுன்னு அது நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு தான் இருக்கு. அதனால நான் தனியா போடல. இதுவும் கொஞ்சம் ஒரு 3-4 மினிட்ஸ் வறுத்துட்டு நான் சில்லி பவுடர் போடுறேன். நல்லா நான் காரம் கொஞ்சம் போடுவேங்க, உங்க வீட்டுல சாப்பிடுவாங்க. போட்டுட்டு 5 நிமிஷம் இப்ப நான் இனிமே ஸ்லிம்லயே வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் முட்டை ஊற்றுவேன். அதனால கையில வச்ச முட்டை சீக்கிரம் கறியணும். இந்த சமயத்துல நான் முட்டையை ஊற்றிடுறேன். ஸ்லிம்ல இருக்குங்க, மறந்துடாதீங்க. ஸ்லிம் மட்டும் மறந்துடாதீங்க. இப்ப நான் முட்டையை ஊத்துறேன்.
நடுவர் விஜயாக கொண்டாடி வந்த பிறந்தநாளை கொண்டாடி வந்த விஜய் அது 22ஆம் தேதி வரும் பிறந்தநாளை முதலமைச்சர் முதலமைச்சர் விஜயே தன்னுடைய பிறந்தநாளை இந்த முறை 2 seconds செஞ்சோன்னே நான் கலர் ஆரம்பிச்சுக்கிறேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கிறேங்க, மீடியம் ஃப்ளேம் சாரி அவருடைய குறைகளை கேட்டு நேரடியாக அவருக்கு உதவுவதை மீடியம்ல வச்சுட்டு கலர் ஆரம்பிச்சுன்னா இல்லைங்களா, இந்த மாதிரி வரும்போது நான் பெப்பர் போடுறேன். இதுவரை இல்லாத தன் வாழ்நாளில் இதுவரை இல்லாத அளவுக்கு பிறந்தநாளை 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுருக்காங்க. இவ்வளோ போடுங்க. அன்றைய தற்போது விட அந்த தெற்கு மக்கள் எல்லோரும் அருகில் வந்து அவர்கள் சிறப்பு அந்த பிறந்தநாளை கொண்டாடுவது என்ற வகையில் ஏற்பாடு செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உப்பு பார்த்துடுங்க, ஏன்னா இந்த சமயம் போட்டாதான் உண்டு. மிக முக்கியமான ஒரு கூட்டாளாக காவிரி ஏற்கனவே கட்சியுடைய பொதுச் செயலாளர் சூப்பருங்க, உப்பெல்லாம் செட் ஆயிடுச்சு, செம. இனிமே எதுவும் போட வேணாம். நான் என்ன பண்றேன், 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு, கத்தூரி மெத்தியை கொஞ்சமா எடுத்து போட்டு கொஞ்சம் வறுக்கிறேன். கசூரி மேத்தி போட்டு கொஞ்சம் கிளறியாச்சுங்க. இந்த சமயத்துல நான் என்ன பண்றேன், நெய் போட்டுக்கிறேன். சொன்னேன் இல்லைங்களா, நெய் இதுலயும் போடலாம், இல்லைன்னா சாப்பாட்டுல போடலாம். நான் இதுலயே போட்டுருவேன். ஸோ நல்லா ஒரு நெய் போட்டாச்சு. அது என்னன்னா என்ஹான்ஸ் பண்ணணும் டேஸ்ட்டை. ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான், அதுக்கு மேல நீங்க கிளற வேணாம். ஏன்னா முட்டை நல்லா வறுத்தாச்சு, இதுக்கு மேல வறுக்கிற ஒன்றும் இல்லை. ஸோ நான் டக்குன்னு என்ன பண்றேன், ஆஃப் பண்ணிட்டு நெய்யை நான் இப்படி கழுவி வச்சுப்பேன் ஃபில்டர்ல, ஈஸியா இருக்கும். தண்ணியும் இறங்கிடும், மண்ணும் இறங்கிடும். ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை மேல போட்டுறேன். ஸோ டின்னர் எக் ஸ்கிராம்பிள் ரெடி. நீங்க ட்ரை பண்ணுங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸ்பைஸ் மட்டும் யாருக்கு எப்படி வேணுமோ பார்த்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு enjoy your dinner or enjoy your lunch or enjoy your breakfast with this egg scramble. One of the best dishes I like and very easy to make. The bread கூட சாப்பிடலாம், சப்பாத்தி, hot rice, ரசம் ரைஸ், சாம்பார் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ். ஆக்சுவலா இது எது கூட வேணா சாப்பிடலாங்க. இது வந்து யூனிவர்சல் கிங், அவரு யூனிவர்சல் கிங் ரெசிபி எக் ஸ்கிராம்பிள். என்னோட வீட்ல இந்த ஸ்டைல்ல பண்ணிருக்கோம். நீங்க எல்லாம் உங்க வீட்ல என்ன மாதிரி பண்றீங்கன்றத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே, என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மோட்டிவேட் மீ. நான் கமெண்ட்ஸ் எதுவும் பார்க்கறது இல்ல, லைக்ஸும் பார்க்கறது இல்ல. லெட்ஸ் கம்யூனிகேட் அண்ட் ஐ நீட் யுவர் சப்போர்ட் டு என்ஹான்ஸ் மை சேனல். Thank you எல்லாருக்கும். Have a good night, good morning, good day wherever you are, and wish you all the best and God bless you. Thank you.